என்னுடைய பேர் வந்து ஹசீனா. நான் சேட்பேட்டிலேருந்து வந்துள்ளேன். இப்போ நம்ம அனாதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாமா? இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா? அனாதைகளை அடாப்ட் செய்யலாமா, தத்து எடுக்கலாமா என்று ஒரு கேள்வி. முதல்ல தத்து எடுத்தல், அடாப்ஷன் என்றால் என்ன, அதற்கு என்ன விளக்கம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கன்சர்னிங் த சைல்ட் ஃப்ரம் பயாலஜிக்கல் பேரண்ட் டு தி அடாப்டிவ் பேரண்ட்ஸ் இர்ரிவோக்கபிளி. அதாவது அந்த குழந்தையினுடைய எல்லா உரிமைகளையும் எல்லா பொறுப்புகளையும் பெற்றவரிடமிருந்து தத்தெடுத்துக் கொள்வோருக்கு முழுமையாக மாற்றி விடுவது அது இறுதியானது, உறுதியாக, இர்ரிவோக்கபிள், மாற்ற முடியாது. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் அடாப்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் எல்லா உரிமையும் யாருக்கு வந்துடும்? இவருக்கு வந்துடும். யார் அடாப்ட் பண்ணுறாரோ, யார் தத்து எடுக்கிறாரோ அவருக்கு எல்லா உரிமைகளும் அவருக்கு வந்துவிடும். அதை இனிமேல் மாற்ற முடியாது. இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு பிறந்தானோ, பயாலாஜிக்கல் பேரண்ட் சொல்லிடுவோமே, யாருக்கு பிறந்தானோ அவர் தான் கடைசி வரைக்கும் பெற்றோர்கள். அந்த குழந்தையை அந்த பேரை வைத்து தான் அழைக்க வேண்டும், அந்த தந்தையினுடைய பேரை வைத்து தான் அழைக்க வேண்டுமே தவிர தத்து எடுத்துக்கொண்டவருடைய பேரை வைத்து அழைக்கப்படக்கூடாது. குர்ஆனிலே வருகிறது. ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்தை வளர்க்கிற போது ஜெயித் இப்னு முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் இந்த வசனம் இறங்கிய பிறகு பழைய பேர் ஜெயித் இப்னு ஹாரித், தந்தையினுடைய பேருக்கு அது போய்விட்டது. ஆக யார் பயாலஜிக்கல் பேரண்ட், யார் பெற்றார்களோ அந்த பேர் கடைசி வரை மாற்றப்பட மாட்டாது. அந்த குழந்தைக்கும் அந்த பெயரை சொல்லியாக வேண்டும். உன்னுடைய பெற்றோர்கள் இன்னார் தான் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் வளர்க்கிறோம், அவ்வளோதான். மறைத்து செய்வதால் அந்த குழந்தைக்கு உண்மை தெரிய வரும்போது அது எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கும் உளவியல் பாதிப்புகளுக்கும் ஆளாகும் என்பதனை நாம் சொல்ல தேவையில்லை. ஆக அந்த பெயரைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறவுகள் ஒன்றும் அருந்து விடாது. அந்த பெற்றோருடைய உறவுகள் எதுவும் அருந்து விடாது. அடுத்தபடியாக இவர்களுக்கு எந்த சட்டப்பூர்வமான வாரிசு உரிமையும் கிடையாது. தே ஆர் நாட் லீகல் ஹேர். அந்த தத்து எடுத்த தந்தை இறந்தால் இந்த குழந்தைக்கு அவருடைய சொத்தெல்லாம் அப்படியே வரும் என்று கிடையாது. அல்லது அடாப்ஷனுடைய சிற்றசுடைய பழைய பெற்றோர் இறந்தாலும் சொத்து கிடைக்காது. அவனுக்கு பழைய பெற்றோர் இறந்தால் சொத்து கிடைக்காது அந்த பிள்ளைக்கு. ஏனென்றால் இன்னும் அடாப்ட் பண்ணியாச்சு, இவர்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. இஸ்லாத்தின்படி அந்த தந்தையினுடைய சொத்திலும் உரிமை உண்டு. யாருக்கு பிறந்தானோ அந்த தந்தையினுடைய சொத்தில் உரிமை உண்டு. தத்து எடுத்த தந்தையினுடைய சொத்தில் சட்டப்படி உரிமை கிடையாது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் நன்கொடையாக கொடுக்கலாம், அல்லது மூன்றில் ஒரு பகுதியை உயிலாக, அவருடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை உயிலாக இந்த குழந்தைக்கு எழுதி வைத்து விட்டு போகலாம். அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. ஆக இது ஒரு அடாப்ஷனிலே உள்ள ஒரு சிக்கல். அடுத்தபடியாக திருமண உறவுகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் இன்னாரை மணக்கலாம், இன்னாரை மணக்கக்கூடாது என்ற விதிகள் இருக்கின்றன. தத்து எடுத்த குழந்தை இவருடைய குழந்தையாக ஆகாது, அந்நிய குழந்தையாகத்தான் கருதப்படும். ஆக திருமணத்திற்கு என்னென்ன விதிகள் வைத்திருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த குழந்தையோடு பொருத்தி பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்போ தத்து எடுத்த குழந்தையும் அவருடைய மனைவிக்கு பிறந்த குழந்தையும் சகோதரி என்று ஆகிறது. மனம் முடிக்கலாமா என்றால் கூடாதுன்னு வரும். இஸ்லாத்தில் முடிக்கலாம். வேறூருக்கு பிறந்த குழந்தை மனம் முடிக்கலாமா என்றால் மனம் முடிக்கலாம். இந்த நிலை இருக்கிறது. ஆக இஸ்லாம் சொல்வது எடுத்து வளருங்கள், ஃபாஸ்டரிங், நாட் அடாப்ஷன் பட் ஃபாஸ்டரிங். அந்த குழந்தைய உங்கள் குழந்தை மாதிரி எடுத்து வளர்க்குறதுக்கு, அன்பு கொடுக்கறதுக்கு எந்த தடையும் கிடையாது. பெருமானாருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டினேன். ஆக இந்த மாதிரி அனாதைகளை ஆதரிக்க விரும்புபவர்கள் குழந்தைகளை தத்து எடுத்து, அதாவது குழந்தைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை உரிய முறையிலே பேணி பாதுகாத்து நல்லவர்களாக ஆக்கலாம். அது மிக உயர்ந்த சிறந்த புண்ணியமாக இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது கருதப்படும்.